வெல்கம் டு அசீம்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கேரட் அல்வா எப்படி ஈஸியாக செய்கிறதுன்றதை பார்க்கலாம். முதல்ல அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்ப்போம். 1/2 கிலோ கேரட் திருவி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் 1 லிட்டர் பாலை நல்லா தண்ணி ஊற்றாமல் காய்ச்சி வச்சுக்கோங்க. திக்கான பாலாக இருந்தால் நல்லது. 1 டீஸ்பூன் உப்பு, 1 டம்ளர் சர்க்கரை, 2 கப்பு நெய். ஃபஸ்ட்டு கடாய் வச்சுட்டு சூடானதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் பெரிய ஸ்பூன் அளவுக்கு நெய் போட்டுக்குங்க. அந்த நெய் நல்லா உருகுனதுக்கப்புறம் அதில் திருவி வச்சுருக்க கேரட்டை அதில் போட்டு வதக்கணும். இப்போ நெய் நல்லா உருகிட்டு இருக்கு, பாத்திரம் சூடாயிடுச்சு. இப்போ கேரட் அதில் போட்டு கேரட் திருவி வச்சுருக்கேன் இல்லையா, 1/2 கிலோ கேரட்டு அதை நெய்யில் போட்டு நல்லா வதக்கணும். கொஞ்ச நேரம் ஒரு 2 நிமிஷம் வதக்கிக்கோங்க. நல்லா கிளறி விடுங்க. கீழே இருக்க நெய்யெல்லாம் கேரட்லேயும் ஒட்டுற மாதிரி பார்த்துக்கோங்க. கொஞ்ச நேரம் கழித்து நம்ம மறுபடியும் இன்னொரு 1.5 டீஸ்பூன் நெய் ஊற்றுவோம். இப்போ முதல்ல கிண்டிட்டு அந்த நெய்யில் லேசாக வறுக்கணும். அது லேசாக வறுத்து முடித்த உடனே ஒரு 2 மினிட்ஸ் வறுத்ததுக்கப்புறம் மறுபடியும் ஒரு 1.5 டீஸ்பூன் நான் பெரிய ஸ்பூன் யூஸ் பண்ணுறேன். ஏறக்குறைய அது 2 டீஸ்பூன்ன்றது 1/2 கப்பு வரும். 1/2 கப்பு நெய் ஊற்றிட்டு நல்லா வதக்கிக்கணும். ஒரு 5 நிமிஷம் வதக்கினா போதும். கேரட் ரொம்ப வேக விடக்கூடாது, பசை மாதிரி ஆயிடுச்சுன்னா நல்லா இருக்காது. அதனால் ஒரு 5 மினிட்ஸ் வதக்கினா போதும். நல்லா கேரட் நெய்யோடு மிக்ஸ் ஆகி வதங்கிடுச்சு. இப்போ இந்த இதில் நம்ம நல்லா கொதிக்க வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பால் இதோடு மிக்ஸ் பண்ணணும். நம்ம ஏற்கனவே கொதிக்க வச்சுருக்கேன் தண்ணி ஊற்றாத பால். இதை அப்படியே அந்த கேரட் மேலே ஊற்றி அப்படியே கிளறி விட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே வேக விடுங்க. இந்த பால் பூரா எல்லாமே அந்த கேரட்டில் மிக்ஸ் ஆகி வற்றி வரணும். ஒரு சொட்டு பால் கூட தண்ணியாக இருக்கக்கூடாது. அவ்வளோவும் கரைஞ்சிச்சின்னா கேரட் அல்வா ரெடி ஆகிடும். ஆனால் கொஞ்சம் நேரத்துக்கு ஒரு தடவை கிண்டி விட்டுட்டே இருக்கணும், இல்லைனா கீழே அடி பிடிச்சிரும். உப்பு இப்போ போடக்கூடாது, ஏன்னா பால் திரியாக போகிறதுக்கான வாய்ப்புகள் ஆகிடும். அதனால் முதல்ல பாலை ஊற்றி நல்லா அந்த கேரட்டை பால்லையே வேக வைக்கணும். நல்லா ஏற்கனவே நம்ம வதக்கிட்டோம் 5 மினிட்ஸு, அதனால் ஜாஸ்தி வேக வேண்டியதில்லை. ஏற்கனவே பாலை நம்ம கொதிக்க வச்சுருக்கனால சீக்கிரம் வற்றிடும். நல்லா ஹை ஃப்ளேம்லேயே வச்சு பாலை வற்ற விட்டிங்கனாவே போதும். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா ஃபுட் கலர் யூஸ் பண்ணிக்கலாம், ரெட் கலரு. தேவையில்லைனாக்கா அதை போட வேண்டியதில்லை, நேச்சுரல் கலர்லேயே விட்டுருணும். ஃபுட் கலர் போட்டிங்கனாக்கா கொஞ்சம் ரெட்டிஷாக தெரியும். அப்படியே போட்டு மிக்ஸ் பண்ணிடுங்க. அந்த பால் வத்துற வரைக்கும் கிளறிட்டே இருக்கணும், கைவிடாமல் கிளறிட்டே இருக்கணும். ஏன்னா கீழே பிடிச்சிருச்சுனாக்கா கருவிடும். இன்னொரு 1/2 கப்பு அளவுக்கு நெய் எடுத்து வச்சுருக்கோம். இந்த கப்பு நெய்யில் இறக்கும்போது அதை விட்டுட்டு கொஞ்ச நேரத்துக்கு ஒரு 2 மினிட்ஸ் முன்னாடி அதை விட்டிங்கனாக்கா சட்டியில் ஒட்டாமல் அப்படியே கிளறி எரிச்சு வரும். இந்த நேரத்தில் இப்போ பால் ஃபுல்லாக வற்றிடுச்சு பாருங்கள். இந்த நேரத்தில் உப்பு போடணும், 1 டீஸ்பூன் அளவுக்கு. ரொம்ப ஜாஸ்தி வேண்டியதில்லை ஸ்வீட்டுக்கு. கேரட்டுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு தான் உப்பு போட்டிருக்கேன். ரொம்ப அதிகமாக போட வேண்டியதில்லை ஸ்வீட்டுக்கு. இப்போ அந்த 1 கப் சர்க்கரையும் அதில் போட்டு கிளறி விட்டு இப்போ கொஞ்சம் தண்ணி விடும். சர்க்கரை போட்ட உடனே அந்த தண்ணி வத்துற வரைக்கும் வச்சுருந்து அந்த நெய் போட்டுட்டு இறக்கிக்கலாம். பார்த்தீங்களா, கொஞ்சம் தண்ணி வந்துடுச்சு. இந்த தண்ணி சர்க்கரை போட்டனால வந்த தண்ணி, இந்த தண்ணி வத்துற வரைக்கும் வச்சுருந்தீங்கனாக்கா உங்களுக்கு அந்த கெட்டி பதம் வந்துடும். அந்த கெட்டி பதம் வரும்போது நெய் போட்டிங்கனாக்கா சட்டியில் ஒட்டாமல் திரண்டு வரும். அதுதான் பக்குவம். அது அந்த திரண்டு வரும்போது இறக்கிற வேண்டியது. இப்போ ரெடி ஆயிடுச்சு ஆல்மோஸ்ட்டு. இப்போ அந்த எடுத்து வச்சுருக்க 1/2 கப் நெய்யை அதில் ஊற்றிட்டு அப்படியே கிளறி விட்டுட்டே இருந்தீங்கன்னா சட்டியில் ஒட்டாமல் அப்படியே திரண்டு வரும். அப்படியே கிளறிட்டே இருந்தீங்கன்னாக்கா அந்த தண்ணி பூரா வற்றிரும். ஒரு ட்ராப் தண்ணி கூட இருக்காது, நல்லா ட்ரை ஆகிற மாதிரி வந்துடும். அந்த நெய்யோட இது மட்டும்தான்
பிளார்னஸ் இருக்கும். அப்படி பார்த்தீங்கன்னா சட்டியில் ஒட்டாமல் கிளம்பி வருது பார்த்தீங்களா. இதை அப்படியோ தட்டுக்கு ஷிஃப்ட் பண்ணிட்டீங்கன்னாக்கா கேரட் அல்வா ரெடி. நீங்கள் இதை வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் விரைவில் உங்களை சந்திக்கிறேன்.